கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த வேளையில் நாம் எழுந்து நின்று ஆனந்த சத்தத்தோடு நாம் துதித்து பாடி தேவனை உடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். அமரலாம். இவர்களுக்குள்ள 4 பிரசங்கத்துக்கு எடுக்கப்பட்ட வேத வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு சோஸ்திரம். இன்று எடுக்கப்பட்ட வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 29 34 வரை. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆவது அதிகாரம் வசனங்கள் 29 34 வரை. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான். வசனம் 31. நானும் இவரை அறியாதிருந்தேன். இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்க வந்தேன் என்றான். பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். நானும் இவரை அறியாதிருந்தேன். ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர், ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ, அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்திருக்கிறேன் என்றான். இது தேவனுடைய வசனங்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை உங்களை சந்திக்கிறதில் மிக்க மகிழ்ச்சி. நல்ல அருமையான பருவநிலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க விசுவாசிக்கிறேன் கர்த்தருடைய சுத்த கிருபை நிமித்தமாக. தேவ ஆட்டுக்குட்டியை குறித்து நம்ம 4 கூட நம்ம பார்த்தோம். இயேசு கிறிஸ்து எப்படியாக தேவ ஆட்டுக்குட்டியாக நமக்கு ஒரு வகையில் அவர் சேவிக்கிறார். நம்ம பேசுகிறோம்ல, அவர் பாவத்தை எடுக்கப்படுது, சீன்ஸை டெக்கனவே எடுக்கப்பட்டுன்னு சொல்லி அப்படியே இருக்கும்போது அப்படின்னா என்ன நடக்குது, ஆண்டவர் நமக்காக என்ன செய்தார்னு சொல்லி இந்த வேலை கூட நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போமாக. எல்லாருக்கும் தெரியும், யோவான் புத்தகத்தில் நம்ம வரக்கூடிய சில மாதங்கள் நம்ம ஆராய்ந்து பார்ப்போமாக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமாக. அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காக, இந்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒரு குடும்பமாக கிறிஸ்துவ நாமத்தில் சேர கிடைத்த இந்த பெரிதான ஸ்லாக்கியத்திற்காக ஆண்டவரை உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உண்மை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் வேலை கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக செய்த தியாகத்தை இன்னுமாய் நாங்கள் உணர்ந்து அறிந்து, நீர் எவ்வளவாய் நீர் எங்களை நேசிக்கிற என்று உணர்ந்து ஆண்டவரே நாங்கள் புரிந்து கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். அதுக்கேற்ற வகையில் கூட நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ண எங்கள் நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்தி ஒருமனப்பட்டு இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அமேன், அமேன். பிரைஸ் தி லார்ட். முன்பு காலத்தில், அதாவது ஆதி காலத்தில் டைம் தெரியாது, ஆனால் அடிக்கிற படத்தில் பார்த்துருப்பீங்க சில ஆங்கில படங்களில் குறிப்பாக என்ன நடக்குனாக்கா, விப்பிங் பாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. விப்பிங் பாய்ஸ்னாக்கா அடி வாங்கிறதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க. சில அடி வாங்கிறதுக்கு விப்பிங் பாய்ஸ், அடி வாங்கிறதுக்கு சில பேர் இருப்பாங்க. அந்த காலத்தில் அது மேபி அதிகமாக யூரோப்பில் நடந்த காரங்கள், மேபி அபவுட் 400-500 இயர்ஸுக்கு அந்த டைமில் நடந்த சில சம்பவங்கள் அந்த மாதிரி பொதுவாக நடக்கிற காரியங்கள். ஸோ விப்பிங் பாய்ஸ்னு இருப்பாங்க. விப்பிங் பாய் எப்படின்னாக்கா, அதாவது பெரிய ராஜ பரம்பரையாக இருக்கலாம், பணக்கார குடும்பமாக இருக்கும், நல்ல ஸ்தானம் உள்ள குடும்பத்தை இருக்கிற வாலிப பையன், அந்த குடும்பத்தில் வளர்க்கிற வாலிப பையன், குறிப்பாக பையனுக்கு அந்த நேரத்தில் பெண்கள் அவ்வளோ ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க. ஸோ பையன் அந்த மாதிரி நல்ல வசதியாக பணக்கார குடும்பம், அரசாங்கத்தில் சமுதாயத்தில் நல்ல ஸ்தானம் பெற்றவர்கள் அல்லது ராஜ பரம்பரை சேர்ந்த குடும்பத்தில் உள்ள வாலிப பையன்கள். ஸோ அவர்களோடு சேர்ந்து இன்னொன்று வசதி இல்லாதவர்கள் இல்லை பொதுவான ஜனங்கள் அவர்கள் மத்தியில் வளர்ந்து இருக்க ஒரு பையனை சேர்த்து வளர்ப்பார்கள். 2 பேரும் நல்ல பணக்கார பையனும் ஏழை குடும்பத்தில் உள்ள பையனை சேர்த்து அவங்க வளர்ப்பாங்க, ஒன்றா இருப்பாங்க.
விளையாடுறதுக்கு என்ன சரி. ஸோ அதனால் அந்த பணக்கார குடும்பத்தில் நல்ல ஸ்தானத்தில் இருக்க குடும்பத்தில் இருக்க பையன் வந்து அவன் சரியாக படிக்கலைன்னா ஒழுங்காக படிக்கல, சில காரியங்கள் ஒழுங்காக செய்யலைனாக்கா எனக்கு என்ன செய்வானாக்கா அந்த பிள்ளையை வந்து டீச்சர் கண்டிக்க முடியாது, யாரும் கண்டிக்க முடியாது, தகப்பனார் மட்டும்தான் கண்டிக்கலாம். ஆனால் அந்த காலத்தில் வசதியாக இருக்குன்னு சொல்லும்போது தகப்பனாருக்கு நேரம் இருக்காது பெரும்பாலும் இந்த பிள்ளைங்களை கவனிக்கிறதுக்கே. ஸோ அந்த மாதிரி கண்டிக்கிறதுக்கே அந்த பிள்ளை கண்டிக்க தகப்பனார் இருக்க மாட்டார். அந்த பிள்ளையை யாரும் கண்டிக்க முடியாது, தண்டிக்கவும் முடியாது. அப்படியாக இருந்த ஒரு சமுதாயமாக இருந்தது. ஸோ அதனால் இந்த பிள்ளை யாரும் தண்டிக்க பொதுவாக டீச்சர் பாடம் சொல்லி கொடுக்கும்போது அந்த பணக்கார பையன் வந்து ஒழுங்காக படிக்கலைன்னா கண்டிக்க முடியாது, தண்டிக்க முடியாது, அடிக்க முடியாது. ஸோ என்ன செய்வாங்கனாக்கா இந்த விப்பிங் பாய்ஸ், அந்த ஏழையாக இருக்க அந்த குடும்பத்தில் இருக்க பையனு அவங்கள அடிப்பாங்க. அப்படியாக இருந்தது. ஸோ விப்பிங் பாய்ஸ் சொல்லி அப்படியாக இருந்த ஒரு காலம். ஸோ பணக்கார பையன் தப்பு செய்யும்பொழுது அவனோட வளர்ந்த ஒரு ஏழை பையன்தான் இந்த பணக்கார பையனுக்கு அடி வாங்குவான். பணக்கார பையன் ஒழுங்காக படிக்கலையா, இந்த ஏழை பையன் தான் அடி விடுவோம். அவன் வந்து ஒழுங்காக வீட்டில் நடந்துக்கலையா, அந்த ஏழையாக இருக்க பையனுக்கு அப்படியாக. ஸோ அப்படியாக அந்த அந்த கான்செப்ட் அப்படியாக இருந்தது அந்த காலத்தில், சமுதாயத்தில் அப்படியாக இருந்தது. விப்பிங் பாய்ஸ்ன்னு சொல்லி அந்த சவுக்கால் அடிக்கிறது, அந்த விப் அடிவாங்க அந்த மாதிரி இருந்தது. ஸோ அது வந்து ஒரு இருவரும் ஒன்றா வளர்ந்து வந்திருப்பாங்க, எனக்கு ஒன்றா விளையாடுவாங்க, ஒன்றா படிப்பாங்க. ஸோ அப்படி வளர்ந்து வருகிறார்கள். ஆனால் இந்த பையனை மட்டும் வித்தியாசமாக நடத்துவார்கள். இது வந்து ஒரு வகையில் இன்டைரக்ட் பனிஷ்மெண்ட் வச்சுக்கோமே. அது என்ன சொல்லுவாங்க பாருங்கள், இந்த 2 பேரும் ஒன்றா வளர்ப்பாங்க, ஒன்றா வளர்ந்து வராங்க, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது. ஸோ அந்த பையனுக்கு எப்படி என்ன சொல்ல வராங்கனாக்கா, பாரு நீ ஒழுங்காக படிக்கலை, உன்னை அடிக்க முடியாது. ஸோ உனக்கு க்ளோஸாக வளர்ந்தவனை நான் அடிக்க போகிறேன், எனக்கு ஒழுங்காக படிக்கலைன்னு சொல்லி. ஸோ அப்படியாக ஒரு இன்டைரக்ட் பனிஷ்மெண்ட், அப்படி இமோஷனல்ஸை உருவாக்கக்கூடிய ஒரு தண்டனையாக இருந்தது. ஸோ அதனால் இந்த பணக்கார பையன் அல்லது இந்த ராஜ பரம்பரையை சேர்ந்த அந்த பையனுக்கு வந்து இந்த ஏழை பையன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஸ்கேப் கோட்னா பலியாடு. இவங்க தப்பு செய்யும்போது யார் அடி வாங்குவா, யார் பலியாவா, அந்த ஏழையான பையன். ஸோ அப்படியாக இருந்தது. ஸோ அப்படியாக உள்ள ஒரு காலமாக இருந்தது. ஸோ இந்த கதையை நீங்கள் கொஞ்சம் மைண்டில் கொஞ்சம் ஞாபகம் வச்சுருங்களேன். பிறப்பு சபை பிரசங்கத்து இறுதியில் மறுபடியும் இந்த சம்பவத்துக்கு நம்ம வருவோம். வேத வசனங்களை வாசித்தோம். இந்த தேவ ஆட்டுக்குட்டி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவ ஆட்டுக்குட்டியாக இருக்கான்னு சொல்லுவது அது வந்து ஆழமான வகையில் அதிகமான நல்ல பொருள்கள், ரகசியங்கள், அர்த்தங்கள் அடங்கியிருக்கு. சுவிசேஷகர் யோவான் இது எழுதும் பொழுது அது அழகான வகையில் அவர் வர்ணிச்சிருக்காரு. கொஞ்சம் ஆழமாக நல்லா கூட பார்ப்போம். இந்த தேவ ஆட்டுக்குட்டி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவ ஆட்டுக்குட்டியாக இருக்கிறது வந்து மற்ற அந்த சுவிசேஷத்தை எழுதினவர்கள், மற்ற எழுத்தாளர்கள் வந்து அப்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் வர்ணிக்கல, தேவனுடைய ஆட்டுக்குட்டின்னு சொல்லி. சில பேருக்கு அந்த ஐடியாஸ் கொடுத்துருப்பாங்க, ஒரு சம்மதமாக பேசியிருப்பார்கள், இவர் தான் தேவன் ஆட்டுக்குட்டியாக இருப்பார்னு. ஆனால் அந்த ஐடியா வந்து அந்த பழைய ஏற்பாட்டிலேருந்து வந்த ஒரு சிந்தையாக இருக்கிறது. தேவன் வந்து கர்த்தராகிய இயேசுக்கு தேவனுடைய ஆட்டுக்குட்டியாக இருந்தான்னு சொல்லி. ஸோ ஜனங்களுக்கு புரியாது, புதிய ஏற்பாட்டில் ஜனங்களுக்கு அது அவ்வளோவா புரியாது. பழைய ஏற்பாட்டில் இருக்க ஜனங்கள் வந்து அதை நன்கு அறிந்திருப்பார்கள், தேவனுடைய ஆட்டுக்குட்டி என்றால் என்னன்னு சொல்லி. எனக்கு அவர்கள் வந்து வேத வசனத்தில் தேவனுடைய வார்த்தைகள் தோரான்னு சொல்லி புத்தகங்களில் 5 புத்தகங்கள் அவர்கள் பார்த்திருப்பார்கள். அவர்களுக்கு புரிஞ்சிருக்கும் தேவ ஆட்டுக்குட்டி என்றால் ஆட்டுக்குட்டி பலியான்னு சொல்லி புரிஞ்சிருப்பார்கள். நம்மளுக்கு தெரியும். வாசிப்போமாக ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் வசனம் 7-8. இங்கே தான் முதல் தடவையாக அந்த பலியாடு என்று நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 22 வசனம் 7-8. அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தனக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்ளுவார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய். ஸோ இந்த சம்பவத்தில் நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது நீங்கள் வந்து பார்க்கலாம். அதாவது ஆபிரகாம் வந்து ஈசாக்க பலியாக கொடுக்க போகிறான்னு சொல்லி, அதான் அந்த தகன பலி, அந்த பலி ஆடு என்ற அந்த கான்செப்ட் வந்து அந்த இடத்துல எங்கே தான் அறிமுகப்படுத்தப்படுது. ஆண்டவர் அறிமுகப்படுத்துகிறாரு, அந்த மோசே வந்து இந்த இடத்துல அறிமுகப்படுத்துகிறாரு. ஆண்டவர் அந்த பலியாடை கொடுக்கிறார். நம்ம பார்க்குறோம். ஆபிரகாம் என்ன செய்யனாக்கா, அவர் மகனே தியாகம் பண்ண வேண்டியது. ஆனால் அதுக்கு பதிலாக ஆண்டவர் என்ன செஞ்சார்னாக்கா, ஒரு பலி ஆடையை அந்த இடத்துல அவர் கொடுத்தார். ஸோ அந்த வசனங்களை வாசிங்க. ஆதியாகமம் 22ஆவது அதிகாரத்தின் தனிப்பட்ட வகையில் நீ வாசிங்க, அதில் முழு சம்பவம் போடப்பட்டிருக்குது. இந்த இடத்துல வந்து முக்கியமாக நான் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், சுவிசேஷகர் யோவான்
சீஷர் யோவான், ஜான் த அப்போஸ்தல், நாட் ஜான் த பேப்டிஸ்ட், ஜான் தி அப்போஸ்தல், அவர் வந்து இயேசு கிறிஸ்துக்கு அந்த டைட்டில் வந்து கொடுக்குற அந்த கட்டத்தில் தான் லேம் ஆஃப் காட், தேவ ஆட்டுக்குட்டி என்ற அந்த ஸ்தானத்தை, அந்த டைட்டிலை அந்த இடத்துல ஜான் தி அப்போஸ்தல் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்குறாரு. பவுல் பேதுருலாம் அவங்களோட எழுத்தில் வந்து அவங்க போதனையில் இதை பற்றி பேசியிருக்காங்க. அதாவது லேம் ஆஃப் காட் பொதுவாக பேசியிருக்காங்க. ஆனால் டைட்டில்னு சொல்லும்போது அந்த இடத்துல அப்போஸ்தல் ஜான் தான் கொடுக்குறாரு இயேசு கிறிஸ்துக்கு அந்த டைட்டில், லேம் ஆஃப் காட், தேவனுடைய ஆட்டுக்குட்டி என்று சொல்லி. இது வந்து பழைய ஏற்பாட்டில் நான் சொன்ன மாதிரியே அநேக ரெஃபரன்சஸ் இருக்குல்ல, ஒப்பிட்டு பார்க்கலாம். யாத்திராகமம் அந்த காலத்தில், அந்த எக்ஸடஸ் அந்த காலத்தில் பார்க்கும்போது என்ன செய்வாங்க, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துலேருந்து வரும்பொழுது அந்த யாத்திராகமம் அந்த புத்தகத்தை படிக்கும்போது நமக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவத்துக்கு பலியாக ஒரு பலியாடு தியாகம் பண்ணப்படும், சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க, ஒரு லேமை சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவங்களுக்காக, சீன்ஸ் ஆஃப் த பீப்புள் ஆஃப் இஸ்ரேல். என்ன நடக்குனாக்கா, ஒரு நாளில் வந்து 2 ஆடுகளே அவருக்கு பலி கொடுப்பார்கள். வசதி உள்ளவர்கள், சில பேர் வசதி குறைவார்களும் மற்ற வகையில் அவர்கள் பலி கொடுப்பார்கள். ஆனால் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2 தடவையாவது, எனக்கு காலையில் ஒரு தடவை, இரவு நேரத்தில் மாலையில் 2 தடவை அவங்க வந்து பலி ஆடு கொடுப்பார்கள். எனக்கு அந்த ஜனங்களுடைய பாவம் செய்துட்டோமே அப்படின்னு சொல்லி அதனால் அவங்க பலி கொடுப்பார்கள், பாவத்துக்கு அவங்க மன்னிப்பு பெறுவதற்கு. அந்த செலுத்தக்கூடிய அந்த ஆடு வந்து முடிந்த அளவுக்கு உலக பிரகாரமாக மஸ்ட் பி பர்ஃபெக்ட், எந்த ஒரு குறை இல்லாத ஒரு ஆடாக இருக்கக்கூடாது. ஒரு அதுக்கு அந்த ஆடு வந்து நொண்டி நடக்க முடியாது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இல்லை ஒரு கண் பார்வை இல்லை சரீரத்தில் ஒரு குறை, ஒரு பலவீனம், அப்படியாக உள்ள ஒரு ஆடாக பலி செய்ய மாட்டாங்க. ஒரு பர்ஃபெக்ட், எந்த ஒரு குறை, விதவுட் பிளெமிஷ், எந்த ஒரு குறை, எந்த ஒரு பலவீனம் இல்லாத ஒரு ஆடை தான் அவங்க பலியாக கொடுப்பார்கள், அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு. இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவத்தை மூடுவதற்கு இந்த பலியாடு கொடுக்கப்பட்டது. எதுக்கென்றால் பாவ நிவர்த்தியில், அட்டோன்மெண்ட் சொல்லுவாங்க, பாவ நிவர்த்தி ஆவதற்கு இந்த பலியாக கொடுக்கப்பட்டது. இந்த ஆடு வந்து பலியாக கொடுக்கும்பொழுது ரத்தம் சிந்தப்படும் வேலை கூட அந்த பலிக்கு வந்து பாவத்தை எடுப்பதற்கு வல்லமை இல்லை. புரிஞ்சுக்கொள்ளணும். அந்த பலியாடு வந்து மரிச்சது, தியாகம் பண்ணது வந்து பாவத்தை எடுப்பதற்கு அதற்கு வல்லமையும் அதிகாரம் இல்லை. அந்த பலி கொடுப்பது வந்து பாவத்தை மூடுவதற்கு, மனிதர்கள் செய்ய பாவத்தை மூடுவதற்கு அந்த ஆடு பலியாக கொடுக்கப்படுது. அந்த பலிக்கு வந்து நாட் டு டேக் அவே த சின் பட் டு கவர் த சின்ஸ். அதாவது ஒரு தற்காலிக முடிவு, டெம்பரரி சொல்யூஷன் தான். அதனால தான் அவங்க என்ன செய்வாங்க, ஒவ்வொரு நாளும் அவங்க கொடுக்கணும், எவ்ரிடே அவங்க கொடுக்கணும், பிகாஸ் டெம்பரரி சொல்யூஷன். எனக்கா the lamb of God அந்த sacrifice பண்ணும்போது no authority to take away the sin but only to cover the sin, மனிதர் அதை மூடுவதற்கு. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்க இந்த கான்செப்ட் அப்படியாக இருந்தது. எனக்கு அந்த மாதிரி பாவங்கள் மூடப்படும் பொழுது தான் ஆண்டவர் வந்து பிரசன்னமாக வருவார்ல, அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் வருவார், டென்ட் ஆஃப் மீட்டிங், ஆசாரிப்பு கூடாரத்தில் ஆண்டவர் பிரசன்னமாக வருவார். ஸோ அதுக்காக இந்த பலி கொடுக்கப்படுது, ஜனங்களுடைய பாவங்கள் மூடப்படுவதற்கு. அப்படியாக இருக்கும். எனக்கு ஏன் அந்த பாவங்கள் எடுக்கப்படலைனாக்கா, ஏன் பாவம் அந்த இடத்துல நிவர்த்தி ஆக்கப்படலைனாக்கா, அந்த ஆடு வந்து இஸ் நாட் பர்ஃபெக்ட்ல, நாட் பர்ஃபெக்ட். அவங்க வந்து எந்த ஒரு குறை இல்லாத ஆடுப்பாங்க, இருந்தாலும் இட் இஸ் ஸ்டில் நாட் த பர்ஃபெக்ட் sacrifice, சிறந்த பலி இல்லை. அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த ஆடுகள் வந்து எந்த ஒரு பாவம் செய்யலை, மனிதர்கள் பாவம் செஞ்சாருங்க. ஆனால் அந்த ஆடுகள் தான் தியாகம் பண்ணப்படுது. ஆடு எந்த ஒரு பாவம், அது பாட்டுக்காக வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கு, அது பாட்டுக்காக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு, மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு, அது மாதிரி. ஆனால் கடைசியில் மனிதர்கள் செய்கிற பாவங்களுக்கு அந்த ஆடு தான் பலியாக கொடுக்கப்படுகிறது. பாவம் செய்த மனிதர்கள் வந்து பாவம் செய்யாத ஆடு பலி கொடுக்கப்படுகிறது. யோவான் வந்து அப்போஸ்தலன் ஜான் அதான் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து வந்து மனிதர்களுடைய பாவத்தை, உலகத்தில் இருக்க மனிதர்களுடைய பாவத்தை எடுப்பதற்கு, பாவங்களை மன்னிப்பதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு பலியாடாக கொடுக்கப்படுகிறார் என்று அந்த கான்செப்டில் தான் அப்போஸ்தலன் ஜான் இதை எழுதுகிறாரு. என்ன சொல்றாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் பாவம் அறியாதவர், இருப்பினும் கூட பாவம் செய்த மனிதர்களுக்காக அவர் மரிக்க வந்தார் என்று அவர் நேரத்தை சொல்றாரு. அப்போதான் நம்மளோட பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று. இதை ஒப்பிட்டு பார்க்கும்போது நல்ல தெளிவான வகையில் ஒரு சிந்தைன்னு சொல்லும்போது நல்ல கான்செப்டாக இருக்கும். எப்படின்னாக்கா, அந்த பஸ்கா காலம், பாஸ் ஓவர் டைமில் நம்ம கொண்டாடுற பேஷன் வீக், குட் ஃப்ரைடே நம்ம கொண்டாடுறோமா இல்லையா, மாண்டி தர்ஸ்டே, குட் ஃப்ரைடே, அப்புறம் ஈஸ்டர் கொண்டாடுறேன். அந்த காலகட்டம், அந்த வாரம் வந்து பேஷன் வீக், பஸ்கா
பாஸ் ஓவர் டைம்னு சொல்லி அது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த பஸ்கா காலங்கள் இருக்குது. பவுல் வந்து இதை குறித்து அவர் 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் அவர் இப்படியாக சொல்லியிருக்காரு. வாசிப்போமே, 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 7. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பஸ்கா ஆடு என்று சொல்லி அந்த உதாரணத்தில் அவர் சொல்றாரு, நம்மளுக்காக பலியாகி இருக்காருன்னு சொல்லி. இந்த அர்த்தத்தை அறிவிக்கிறது தான் ஜான் தி அப்போஸ்தலன் வந்து அவர் முயற்சிக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருனாக்கா, இயேசு கிறிஸ்து தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லும்பொழுது அவர் வந்து அந்த கனெக்ஷன், அந்த பஸ்காவுடைய ஆட்டுக்குட்டியோடு அவர் கனெக்ட் பண்ண அப்போஸ்தலன் ஜான் அவர் முயற்சிக்கிறாரு. அந்த பஸ்காவுடைய ஆடுன்னு சொல்லும்போது அது எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாக இருக்கு. நமக்கு தெரியும், அவங்க அநேக ஆண்டுகள் அவர்கள் எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கும்போது அந்த இடத்துல அறிமுகமாக்கப்பட்ட அந்த பஸ்காவுடைய ஆடு, அந்த யூதர்கள் என்ன செய்வார்களாக்கா, அதை நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் கொண்டாடுவார்கள். எப்படின்னாக்கா, அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள் என்பதை எப்படி ஆண்டவர் பாதுகாத்தார் சொல்லி அவர்கள் நினைவு கூர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் வனாந்திரத்தில் இருக்கும்பொழுது கூட, அந்த யாத்திராகும் அந்த காலத்தில் வனாந்திரத்தில் இருக்கும்பொழுது கூட ஒவ்வொரு ஆண்டும் அவர் தவறாமல் இந்த பஸ்கா நாட்களை அவர்கள் கொண்டாடுவார்கள். யூதர்கள் வந்து அந்த யூத ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அவர்கள் அடிமையாக இருக்கும். அவர்களுக்கு தெரிஞ்ச கதை யோசிப்போமே. அவர்கள் அடிமையாக இருக்கும்போது ஆண்டவர் மோசையை அனுப்புனார் அந்த ஃபாரோ இடத்துல சென்று அந்த ஜனங்களை விடுதலை செய்யணும்னு சொல்லி. அதனால் ஆண்டவர் சொன்னார், ஃபாரோ வந்து அவர் ரொம்ப பிடிவாகமாக இருந்தார், ஆண்டது ஆரம்பத்தில் இடம் கொடுக்கல. ஸோ அதனால் ஆண்டவர் வந்து 9 வாதைகளை அனுப்புனார்ல, 9 பிளேக்ஸ் அனுப்புனார் அந்த இடத்துக்கு, ஒன்றுக்கு பின் ஒன்றாக அப்படியாக இருந்தது. அப்புறம் இறுதியாக என்ன செய்தார்னாக்கா, ஆண்டவர் ஒரு தேவ தூதரை அனுப்பினார். ஒவ்வொரு அந்த எகிப்து தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற மூத்த பிள்ளை, ஆண்மகன், மூத்த பிள்ளையாக கூட இருக்கலாம், மிருகங்களாக கூட இருக்கலாம், ஆண்டவர் என்ன செய்தார்னாக்கா அது எல்லாவற்றையும் அவர் கொன்றார். அந்த தெய்வத்து சங்காரக்காரன் சொல்லுவாங்களே, கொன்றார். அப்படியாக தலைச்சன் பிள்ளை, மூத்த பிள்ளையை கொன்றார். எகிப்து தேசத்தில் இந்த எபிரேய ஜனங்கள் இருக்கிறபடினால அவருக்கு என்ன செய்யறாங்க, ஆண்டவர் என்ன சொன்னார், நீங்கள் என்ன செய்யணும், ஒரு பலி ஆடை கொடுத்து அந்த ரத்தத்தை என்ன செய்யணும், ரத்தத்தை உங்களுடைய அந்த கதவின் சட்டங்கள், அந்த ஃப்ரேம்ஸில், டோர் ஃப்ரேம்ஸில் வந்து நீங்கள் பூச வேண்டும். ஸோ அந்த பலி கொடுத்து அந்த ரத்தத்தை அப்படியாக நீங்கள் பூச வேண்டும். ஸோ அப்படியாக செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் மறிக்க மாட்டார்கள்னு ஆண்டு வாக்குறுதி கொடுத்தாரு. ஸோ என்ன நடக்குதுனாக்கா நம்ம புரிஞ்சுக்கொள்ளுமாக. ஸோ அப்புறம் அந்த சங்காரக்காரன் வரும்பொழுது, ஒவ்வொரு அந்த எகிப்து தேசம் மீது வரும்பொழுது எந்தெந்த வீட்டில் வந்து இந்த ரத்தம், கதவு சட்டங்களில் அந்த ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வீடை அவரை செய்வார், he will pass over. நம்மளே he will pass on, he will pass over to the house that has got no blood spill. ஸோ அதான் அந்த பாஸ் ஓவர்னு சொல்லுவாங்க, கடந்து சென்றதுனால அவங்க பாஸ் ஓவர்னு சொல்லுவாங்க. ஸோ எந்தெந்த வீட்டில் போடப்படலையோ அந்த வீட்டில் வந்து மூத்த பிள்ளை மரித்து போவார்கள். எந்த அந்த வீட்டில் அந்த சட்டங்கள் வந்து அந்த ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கோ அந்த வீடு வந்து பாதுகாக்கப்படும். he will pass over, the angel of death will pass over the houses. அப்படியாக இருந்தது. ஸோ இப்படியாக இயேசு கிறிஸ்து, யோவான் வந்து என்ன சொன்னாங்க, இயேசு கிறிஸ்து அப்படியாக அந்த ஆட்டுக்குட்டியோடு அவர் சம்பந்தம் பண்ணி அவர் பேசுகிறார் இந்த இடத்துல. ஸோ இயேசு கிறிஸ்து தான் அந்த பாஸ் ஓவர் லேம், அந்த பஸ்காவுடைய ஆட்டுக்குட்டியாக இருக்கிறாரு. அந்த தியாகம் பண்ணின அந்த ஆட்டுக்குட்டியாக நம்முடைய பாவத்தை நிவர்த்தி செய்கிற, பாவத்தை எடுக்கிற கர்த்தராக இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். ஸோ அப்படியாக தேவ ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். ஸோ இந்த கேள்வி என்னாக இருக்குனாக்கா, ஸோ இந்த இயேசு கிறிஸ்து யார்? ஹூ இஸ் ஜீசஸ்ல? இயேசு கிறிஸ்து யார்? அவர்தான் தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டி, அந்த பலியாடு தேவன் நம்மளுக்கு கொடுத்தாரு. சொன்னால் ஆபிரகாமுக்கு வந்து ஆண்டவர் பலியாடு அனுப்புனாரா இல்லையா? அப்புறம் மற்றும் அந்த எகிப்தில் இருக்கிற இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவங்க பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அவங்க ஒவ்வொரு நாளும் அவர்கள் பலி கொடுத்தார்கள் ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு. ஸோ அதனால் இந்த கட்டத்தில் ஆண்டவர் என்ன செய்ய, தேவனாக பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பலியாடாக இந்த உலகத்துக்கு அனுப்பினார். நாம் செய்த பாவங்களுக்காக நமக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை, நமக்கு கிடைக்க வேண்டிய மரணத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் பலியாடாக இருந்து அவர் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டார். ஏசாயா 53ஆம் அதிகாரம் வசனம் 5-7 வாசிப்போம். 5-7 வரை. ஏசாயா 53 வசனங்கள் 5-7 வரை. நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு
நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழிதப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும், தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆதியாகமம் 22ஆம் அதிகாரமும் ஏசாயா 53வது அதிகாரத்தில் உள்ள வசனங்களை நிறைவேற்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படியாக வந்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துடைய பாவங்களை எடுக்க வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்படுகிறது. Jesus the Lamb of God who takes away the sins of the world. உலகத்தின் பாவத்தை எடுக்கிற ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். அப்போஸ்தலர் ஜான் அப்படி தான் கனெக்ட் பண்ணார்ல, பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் அப்படி சார். என்ன சொல்றேன்னாக்கா, பழைய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாடு சொல்லி இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிப்பது முழுதாக புதிய ஏற்பாட்டில் செய்த பலியை பார்க்கும்பொழுது கூட அவங்க செய்த அந்த பலியாக அந்த ஆடுகளை கொடுத்தார்கள். ஆனால் இருப்பினும் கூட மனிதருடைய பாவத்தை எடுப்பதற்கு அது போதுமானதாக இல்லை. நாட் இனஃப் to take away the sins. நான் சொன்ன மாதிரி to cover the sins but not enough to take away the sins. மூடப்பட்டிருக்க எடுக்கப்படல. பாவங்கள் எடுக்கப்பட வேண்டும் என்றால் அந்த perfect sacrifice நடக்க வேண்டும். For sins to be taken away, that perfect sacrifice must take place. Ultimate sacrifice. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படியாக நமக்கு பலியாக அவர் வந்த தேவனாக இருக்கிறார். அவர் செய்யாத பாவத்துக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரிக்க வந்தார். பாவங்களை செய்த ஜனங்களை காப்பாற்ற பாதுகாக்க அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தின் மூலமாக, அந்த பரிசுத்த இரத்தத்தின் மூலமாக இன்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். We are saved because of the perfect blood of Jesus Christ. யோவான் பிற்பாடு நம்ம வாசிப்போம் வரக்கூடிய அதிகாரங்களை பார்க்கும்போது அழகாக அவர் வர்ணிக்கிறாரு. 2 வாரங்களுக்கு முன்பதாக நம்ம என்ன குட் ஃப்ரைடே கொண்டாடணும். அதுக்கு முன்பாக தேர்ஸ்டே என்ன நடக்கும், மாண்டி தேர்ஸ்டே, பரிசுத்த வியாழன் ஆராதனை நடக்கும். அதனால தான் நம்ம என்ன நினைவு கூறுவாங்க, கர்த்தராகிய இந்த லாஸ்ட் சப்பர்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். கர்த்தராகிய இயேசு சீஷர்களோடு சேர்ந்து அதனால தான் அவர் இன்ஸ்டிடியூட் பண்ணார் இந்த நற்கருணை ஆராதனை. இப்படியாக நீங்கள் செய்யுங்க, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று என்ன அது அவர் திருவிழா பற்றி நம்ம அடிக்கடி சொல்கிறோன்னே இயேசு கிறிஸ்து. அதனால கூட அந்த பஸ்கா என்ற வாரத்தில், அந்த பேஷன் வீக்கில், அந்த வியாழக்கிழமை என்று இரவன்று அதை அவர் ஸ்தாபிக்கிறார். இப்படியாக நீங்கள் செய்ய வேண்டும் சொல்லி. ஸோ அந்த பேஷன் வீக் பஸ்கா எப்போ ஆரம்பிக்கும்னாக்கா, அந்த வெள்ளிக்கிழமை மத்தியத்துக்கு பிறகு, வெள்ளிக்கிழமை மத்தியானம் அந்த நேரத்துக்கு பிறகு தான் அந்த டைம் நடக்கும். அந்த பாஸ்ட் ஓவர், அந்த சாக்ரிஃபைஸ் நடக்க ஆரம்பிக்கும். ட்ரெடிஷ்னலி அப்படி செய்வார்கள். நம்ம ஞாபகம் இருக்கும்போது அந்த ட்ரெடிஷ்னலி அவர்கள் பஸ்கா கொண்டாடுகிறதுனால அந்த பலியாக ஆடு செலுத்துக்கிற அந்த நேரத்தில் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் சிலுவையில் நமக்காக மரித்தார். இட்ஸ் த சேம் டைம், அந்த பாஸ் ஓவர் டைம், அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணுற டைமில் தான் அந்த யூத ஜனங்கள் ரோமருடைய ஆட்சியில் இருக்கும்பொழுதுக்கு அவர் என்ன செய்வார்கள், அந்த பஸ்கா டைமில் அவர்கள் வெள்ளிக்கிழமை அந்த பாஸ் ஓவர் டைம் அவங்க சொன்ன மாதிரி நினைவு கூறுவார்கள்ல, எப்படி ஆண்டவர் அந்த எகிப்து தேசத்தில் நம்முடைய முன்னோர்களே அவர் பாதுகாத்து கொண்டார், அவர்கள் மறிக்காதபடி அவர் பாதுகாத்து கொண்டான்னு சொல்லி அது நினைவு கூறும் வேலை கூட அது எப்போ நடக்குதுனாக்கா அந்த வெள்ளிக்கிழமை தான் நடக்கும். வெள்ளிக்கிழமை நடக்கிற அந்த டைமில் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் சிலுவையில் அந்த பர்ஃபெக்ட் சாக்ரிஃபைஸாக, அந்த பாஸ் ஓவர் லைம், பர்ஃபெக்ட் பாஸ் ஓவர் லைமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் பலியாக கொடுக்கப்படுது. ஸோ இட் வாஸ் த எக்ஸாக்ட் சேம் டைம். ஸோ அதனால் நிரூபிக்கப்படுகிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய அந்த பஸ்கா ஆடாக இருக்கிறாரு, நம்மை மீட்டெடுக்கிற, பாவங்களை மன்னிக்கிற அந்த பலியாடாக கர்த்தராகிய இயேசு இருக்கிறார். அது மட்டும் இல்லை, அதுதான் பர்ஃபெக்ட் சாக்ரிஃபைஸ், ஒன் அண்ட் ஒன்லி சாக்ரிஃபைஸ் நீடட், பர்ஃபெக்ட் சாக்ரிஃபைஸ். அதுக்கு மேலே வேறு எந்த ஒரு பலியும் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. ஸோ அதனால தான் இந்த காலத்தில் நம்ம பலி கொடுக்கலையே. ஆமாம், இல்லைனாக்கா பாஸ்டர்ஸ் என்ன செய்யணும், ப்ரீஸ் என்ன செய்யணும், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வரும்போது நான் ஒரு டேபிளில் நற்கரணை கொண்டாட மாட்டேன். நம்ம என்ன செய்வோம், ஒரு ஆடை கொண்டாந்து அந்த ஆடை நான் உட்காந்து வெட்டிக்கிட்டு இருக்கணும், அந்த ஆடை நான் வெட்டிக்கிட்டு. ஸோ அதனால் பாஸ்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க அந்த காலத்தில் பாஸ்டர்ஸ்லாம் நல்லா ஃபிட்டாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். எனக்கு அந்த பெரிய பெரிய ஆடுலாம் எடுத்துகிட்டு வருவாங்க, பெரிய பெரிய மாடுலாம் எடுத்து அதை மேஜையில் வச்சு அதை வெட்டணும், அது எவ்வளோ வேலை இருக்கும் தெரியுமா. ஸோ அப்படியாக இருக்கும். நினச்சி பாருங்கள், அப்படியாக இருக்கும்போது இந்த இடமே எப்படியா இருக்குமா, ரத்தமாக இருக்கும்.
ரத்தமாக இருக்கும். அந்த ஆடு கூட துணுதுனா வெட்டி அவர்கள் பலியாக கொடுத்துருப்பார்கள். ஸோ அப்படியாக இந்த காலங்கள். ஸோ அதனால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பெர்ஃபெக்டான சாக்ரிஃபைஸாக இருக்கிறபடினால இந்த காலகட்டத்தில் எனக்கு அது செய்ய வேண்டிய தேவையில்லை. உங்களுக்காக எனக்கு நீங்கள் நேரடியாக யூ கோ டைரக்ட்லி டு ஜீசஸ் கிரைஸ்ட். நீங்கள் நேரடியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் நீங்கள் சொல்கிறீங்க. இயேசு கிறிஸ்து இஸ் த பெர்ஃபெக்ட் lamb, the Passover lamb to take away our sins. ஆரம்பத்தில் சொன்ன அந்த கதை இருக்குல்ல, அந்த வீப்பிங் பாய். ஸோ அதனால் என்ன நடக்குதுனாக்கா, அந்த வீப்பிங் பாய் வந்து நல்ல வசதியாக இருக்க குடும்பத்தில் உள்ளவன். ஸோ ஒரு ஏழை உள்ள குடும்பத்தில் உள்ள தான் அவர் வந்து பலியாடாக கொடுக்கப்படுகிறது. ஆமாம் இல்லையா? ஸோ பணக்காரனுக்கு வந்து ஒரு ஏழை பலியாடாக கொடுக்கப்படுகிறது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பார்க்கும்போது என்ன ஒரு விசேஷமான ஒரு காரியம் என்றால், அது வந்து ஆப்போசிட்டாக இருக்குது. ஏன் தெரியுமா? ஏழ்மையான ஜனங்களுக்கு தேவகுமாரன், ராஜாதி ராஜன் கர்த்தாதி கர்த்தராக இருக்க தேவகுமாரன், அவர் வந்து ஏழ்மையான ஜனங்களுக்கு அவர் பலியாடானார். விப்பிங் பாய் சொல்லும்போது என்னது, பணக்காரனுக்கு ஒரு ஏழை பலியாடான. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆப்போசிட். ஏழையாக இருக்க நமக்கு ராஜாதி ராஜன் கர்த்தாதி கர்த்தர், அவர் நமக்கு உங்களுக்கும் எனக்கும் பலியாடாக அவர் தன்னை தியாகம் பண்ணார். அவர் தேவனாக இருக்கார். நம்ம கடந்த வாரம் பார்த்தோம்ல, என்னது, அவர் ஆதியிலே ஆதியிலே இருந்தவராக இருக்கிறார். அவர் வந்து அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இல்லாத காலமே இல்லை. ஹி ஹஸ் ஆல்வேஸ் பீன்ல. அவர் இல்லாத காலங்கள் இல்லை. அவர் வந்து உருவாக்கல புதுசாக. அவர் இல்லாத காலங்கள் இல்லை. கடந்த வாரம் நம்ம பார்த்தோம். ஸோ அப்பேர் போன்ற தேவன், வானத்தின் பூமி சகலத்தையும் படைத்த தேவன் போன வாரம் நான் பார்த்தோம். அவர் நமக்காக பலியாடாக இந்த உலகத்துக்கு வந்தார். ஏனென்றால் நாம் பலியாக இருக்க வேண்டிய தேவையில்லைன்னு சொல்லி, இல்லைனாக்கா நாங்கள் தான் பலியாக இருக்கணும் செய்த பாவங்களுக்காக. நினச்சி பாருங்க, அந்த மாதிரி செய்வதற்கு எப்பேர் போன்ற ஒரு அன்பு தேவையாக இருந்திருக்கும். எந்த அளவுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை நேசிச்சிருப்பாரு இந்த பெரிதான ஒரு தியாகத்தை அவர் செய்வதற்கு. நம்ம படத்தில் பார்க்குறோம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்குறாருன்னு. ஆனால் அந்த நேரத்தில் வந்து எவ்வளவாக அவர் வலி அடியை தாங்கியிருப்பார் நமக்காக. எவ்வளோ வலிச்சிருக்கும் தெரியுமா? வரக்கூடிய வாரங்கள் நம்ம பார்ப்போம். அதாவது அந்த பயன்படுத்தின அந்த கருவிகள் அவரை துன்புறுத்துவதற்கு, அவரை வேதனைப்படுத்துவதற்கு, அவர் ரத்தம் சிந்த வைப்பதற்கு பயன்படுத்தின கருவிகள் பயங்கரமான காரங்களாக. அது மட்டும் இல்லை, அவர் சிலுவையில் தொங்கும் பொழுது அவர் வந்து உடனடியாக அவர் மறிக்கலை. நம்மளுக்கு தெரியும் அந்த ரோமருடைய சோல்ஜர்ஸ் எந்த வகையில் அவங்க ரொம்ப பயிற்சி பெற்றிருப்பாங்கனாக்கா, ஒருத்தனை சாகடிக்கும் பொழுது உடனடியாக சாகாதபடி எந்த அளவுக்கு அவனை துன்புறுத்தி அவருடைய மூச்சு வந்து நீடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவர் ட்ரை பண்ணுவார்கள். எனக்கு அந்த அளவுக்கு அவன் வேதனைப்படணும்னு சொல்லி. இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க என்ன நினைப்பாங்க, உடனடியாக சீக்கிரம் போகிறது பெட்டர்ல. ஆமாம் இல்லையா? இவ்வளோ அடி வாங்கியாச்சு, சிலுவை போடும்போது உடனடியாக போகிறது பெட்டர்னு நினச்சிருப்பார்கள். ஆனால் அந்த ரோமன் சோல்ஜர்ஸ் எந்த அளவுக்கு அவர்கள் தொங்க போடும்பொழுது, சிலுவை தொங்க போடும்பொழுது கூட அவர் வந்து உடனடியாக மறிக்காதபடி அப்படியாக வைத்திருப்பார்கள். எனக்கு வேதனையை அவர் ஃபீல் பண்ணணும்னு சொல்லி. அப்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் சிலுவையில் தொங்கினார். அந்த வேதனையை அவர் பெற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்து பலியாடாக மரித்தார். ஆனால் மறந்து விட வேணாம், அவர் வெற்றியாக அவர் உயிர் தெழுந்த கர்த்தராக இருக்கார். ஆமென். பலியாடாக மரித்தார், ஆனால் உயிர் தெழுந்த வெற்றி பெற்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாக அவர் உயிர் தெழுந்த கர்த்தராக இருக்கிறார். நம்ம குட் ஃப்ரைடே டைம் பார்த்தோம்லே, நம்ம நம்பிக்கையே இல்லைன்னு சொல்லி அந்த மாதிரி நம்ம நினைக்க வேணாம். ஆண்டவர் நம்மளுக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கார். நம்ம வெற்றி பெற்ற ஜனங்கள், நம்ம வந்து சோர்ந்து போன தோல்வி பெற்ற ஜனங்களை போல நம்ம ஜீவிக்காதபடி வெற்றி பெற்ற ஜனங்களாக நாம் ஜீவிக்க வேண்டும். வெற்றி பெற்ற ஜனங்கள் போல நாம் ஜீவிக்க வேண்டாம், வெற்றி பெற்ற ஜனங்களாக நாம் ஜீவிக்கணும். நாட் லைக் பட் பி விக்டோரியஸ் பர்சன். அப்படியாக நாம் ஜீவிக்க வேண்டும். வாசிப்போமாக பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 6-7. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். பாருங்க, இது அவர் செய்யறதுக்கு காரணம் வந்து நம் மீது அவர் வைத்திருக்க அன்பு. அந்த அளவுக்கு அவர் நம்மளை நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த அளவுக்கு நம் மீது அன்பு வைத்திருக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த காலத்தில் சில பேர் மனிதர்கள் வந்து சீட் கூட தியாகம் பண்ண மாட்டாங்களே. நீங்கள் பஸ்ஸில் போனீங்க, எம்ஆர்டி இதெல்லாம் போனீங்கன்னாக்கா சீட் கூட அவர்கள் தியாகம் பண்ண மாட்டார்கள். நாங்கள் வந்து லன்ச் டைம் வந்து இங்கே போகும்பொழுது கூட்டமாக இருக்கும், யாரும் லேஸில் சீட் இடம் கொடுக்க மாட்டாங்க சாப்பாடு இடத்துல. எனக்கு இப்போதைக்கு இன்னும் பற்றாக்குறையில் இடம் பற்ற எனக்கு நீங்கள் சில இடத்துல உட்கார முடியாது. அந்த சீட் கூட யாரும் தியாகம் பண்ண மாட்டாங்க. அப்படியாக காலமாக இருக்கிறது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன் சொந்த ஜீவனையே
உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் பலியாடாக அவர் தியாகம் பண்ணார். எந்த அளவுக்கு அவர் நேசிக்கிற தேவனாக இருக்கார். நம்ம வாழ்க்கையை நான் பார்க்கும்போது நம்ம நினச்சலாம், என் வாழ்க்கையில் வந்து லாங் ஹிஸ்ட்ரி ஆஃப் மிஸ்டேக்ஸில் எவ்வளோ என் வாழ்க்கையில் தவறு செஞ்ச நேரங்கள் காலங்கள் நிறைய இருக்குது. நிறைய தவறுகள் செஞ்சுருக்கேன். எனக்கு ஒரு புக்கே எழுதுறேன் நான் செஞ்ச தவறுகள். அப்படியாக நான் அநேக தவறுகள் செஞ்சுருக்கேன். சில நேரம் அப்படியே எழுதிருக்கலாம், நம்ம வாழ்க்கையில் அநேக தவறு செஞ்சுருப்போம். அதனால நம்ம என்ன செய்வோம்னாக்கா, நம்ம தானே வெறுக்கக்கூடிய நேரங்களாக கூட இருக்கலாம். நான் இவ்வளோ தவறு செஞ்சுட்டேனே, தன்னைத்தானே வந்து வெறுத்து மறுதளிக்கக்கூடிய ஜனங்களாக கூட இருக்கலாம். முகம் பார்க்கும் கரண்டியில் பார்க்கும்போது, மீறல் பார்க்கும்போது நம்ம சந்தில் பார்க்க நம்ம அருவருப்பாக இருக்கும், என்ன இப்படி செஞ்சுருக்கேன்னு சொல்லி அப்படியாக இருக்கலாம். எனக்கு நம்ம கரண்டில் பார்க்கும்போது நம்ம அன்றைக்கி நேரம் எப்படி நான் பார்க்குறோம், நம்முடைய குறைகள், நம்முடைய தப்பிதங்கள், நம்ம செய்த தவறுகள், நாங்கள் எங்கேயாவது குறையாக நடந்துட்டோம், நம்முடைய ஃபெயிலியர்ஸ், இதை தான் நம்ம அதிகமாக நான் பார்க்குறோம். பார்க்கும்போது நம்ம அசிங்கமாக இருக்குவேன்னு சொல்லி நம்ம யோசிக்கும்போது, உண்மையாக யோசிக்கும்போது. ஆனால் ஆண்டவர் நம்மளை பார்க்கும்போது அவர் அப்படியாக நம்ம பார்க்குறது தெரியுமா, நாம தான் நம்மளை பார்த்துக்கிறோம். அப்படியா எப்படி பார்க்குறோம்னாக்கா, எனக்கு பலவீனங்களுக்கு குறைகளுக்கு ஐ எம் ஆல்சோ கில்ட்டி ஆஃப் தேட். நான் அநேக நேரங்கள் சோர்வாக இருக்கிற நேரத்தில் என்னோட குறைகள் பலவீனங்கள் தான் முன்னதாக வைப்பேன். நான் இங்கே தவறிட்டேன் ஆண்டவரே, நான் வந்து என் வாழ்க்கையில் குறைகள் இருக்குது, ஐ ஃபீல் ஸோ மச், நான் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன செய்யலையான்னு சொல்லி அப்படியாக வைத்த காலங்களும் இருக்குது, நமக்கு இருக்குது. ஆனால் ஆண்டவர் அதை அவர் பார்க்குற தேவனாக இருக்கிறார். பார்க்குறது இல்லை, அவர் பார்க்குற தேவனாக இல்லை. அவர் வந்து அவர் பார்க்கும்போது எப்படி பார்க்குறாருனாக்கா, எந்த ஒரு குறையும் ஸ்பாட்லெஸ் பிள்ளையை அவர் பார்க்குறாரு, ஸ்பாட்லெஸ் சைல்டு. எனக்கு அவருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தால் கழுவப்பட்ட ஒரு பிள்ளையாகத்தான் உங்களையும் இன்னும் அவர் பார்க்குறாரு. எப்படி பார்க்குறாரு, நாம் வந்து அவனை பார்க்கும்போது குறையாக பார்க்குறோம். ஆனால் ஆண்டவனை பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகளாக நம்மளை பார்க்குறாரு. எனக்கு அவருக்கு தெரியும், இந்த பிள்ளையை நான் என்னுடைய ரத்தத்தினால் கழுவினேன் என்று சொல்லி. ஆண்டவனுடைய பாவத்தை பார்க்கறதில்ல. அவர் என்ன பார்க்குறாருனாக்கா, உங்களுக்காக சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தை அவர் பார்க்குறார். சந்தனை நான் சொன்ன அந்த குறைகள் எல்லாம், இந்த குறைகள் வந்து நம்ம முன் செல்வதற்கு ஒரு பெரிய தடையாக இருக்கும் தெரியுமா. எனக்கு ஒரு காரியம் செய்யும்போது எப்படி என்ன பார்ப்பேனாக்கா, ஆமாம் நான் வந்து ஐ ஃபெயில்ட் ஒன்ஸ், எனக்கு வந்து நான் தவறிச்சிட்டேன், எனக்கு தகுதி இல்லை, ஐ டோன்ட் ஹேவ் அந்த பலன் இல்லை, எனக்கு தகுதி இல்லை கடந்து செல்வதற்கு, இதை சிறப்பாக செய்கிறதுக்கு. அந்த மாதிரி எனக்கு நம்ம பழைய வாழ்க்கையை பார்க்குறோம். பழைய வாழ்க்கையில் அநேக இடத்துல நான் தோல்வி அடைஞ்சிட்டேனே, அநேக தவறு செஞ்சுட்டேன்னு சொல்லி அதை பார்த்துட்டு, அதை பிடால பார்த்துட்டு அவன் முன்னுக்கு பார்க்குறோம், அவன் முன்னுக்கு அப்படி தான் இருக்கும், எதிர்காலமாக அப்படி தான் இருக்கும்னு சொல்லி அப்படியாக நினச்சி நம்ம என்ன செய்கிறோம்னாக்கா பின்தங்கி போயிடுறோம், நம்ம சோர்ந்து போயிடுறோம், நம்ம ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாதபடி நம்ம இருக்கிறோம், ஆண்டவருக்காக ஜீவிக்க வேண்டிய ஜீவியத்தை நம்ம ஜீவிக்க தவறிடுறோம். ஏன் தெரியுமா, நம்மளோட பழைய ஜீவியத்தை பார்த்துட்டு நம்ம சோர்ந்து போயிடுறோம், என்னோட வாழ்க்கை இப்படி தான் இருக்குன்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் அப்படியாக பார்க்கல. மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகளாக ஆண்டவர் நம்மளை பார்க்கிறார். washed by the blood of Jesus Christ, அப்படியாக நம்ம பார்க்கிறார். பாவத்தை அவர் பார்க்கறதில்லை. ஆண்டவர் அப்படியாக நம்ம நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்மளை பார்க்கும்பொழுது அன்பான பார்வையினால ஆண்டவர் நம்மளை அதிகமாக அவர் பார்க்கிற தேவனாக இருக்கிறார். உங்களுடைய பழைய பாவங்கள் தப்பிதங்கள் உங்களை தடை செய்யாதபடி நீங்கள் தடை செய்ய இடம் கொடுக்காதீர்கள். Don't let the sins of your past hold you back in drawing closer to God. நீங்கள் நினைக்கிறது நான் அப்படி இருந்தேன், ஸோ அதனால் இப்படி இருக்கேன். ஸோ அந்த மாதிரி you are not who you were. You are not who you were. நம்ம வந்து என்ன நம்ம கற்றுக்கொள்ள காலம் நேரம் என்னவென்றால் தன்னைத்தானே மன்னிக்கிற காலமாக இருக்குது. சில நேரம் நம்ம மன்னிக்க மாட்டோம் தெரியுமா. நம்ம மற்றவர்களை மன்னிக்கிறோம், ஆனால் நம்ம என்ன செய்வோம், நாம் நம்ம மன்னிக்க மாட்டோம். ஆண்டவர் மன்னிச்சிடுவார், மற்றவர்கள் நம்ம மன்னிச்சிடலாம். ஆனால் சில நேரத்தில் we don't forgive ourselves. நான் இவ்வளோ தவறு செஞ்சுட்டேனே, இவ்வளோ பாவம் செஞ்சுட்டேனே, இந்த மாதிரி நான் துரோகமாக நடந்துக்கிட்டேனே. ஸோ we don't forgive ourselves. ஸோ அதனால் we don't forgive. ஸோ அதனால் என்ன செய்யுது, we don't draw closer to God. ஆண்டவர் நெருங்கி வர முடியும். எனக்கு நம்ம நாமே மன்னிக்கிறது இல்லை, எனக்கு தகுதி இல்லை, நான் தகுதி அற்றவன் சொல்லி அந்த மாதிரி நம்ம இருக்கிறோம். நான் ஏன் சொல்கிறேன்னாக்கா, மறந்து விட வேணாம், நம்ம எப்பேற்பட்ட தவறு செய்திருந்தாலும் கூட, வாட் ஃபெயிலியர்ஸ், மிஸ்டேக்ஸ், ராங் டூயிங்ஸ், குறைகளாக இருந்தாலும் கூட அது எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் சரிப்படுத்தி விட்டார். அவர் சரிப்படுத்திட்டார் தெரியுமா. பழைய வாழ்க்கையில் ஒரு காரியம் எல்லாவற்றையும் ஆண்டவர் சரிப்படுத்துகிறார். நாம் தான் மனிதர்கள் திரும்பி பார்த்துட்டு இருக்கோம், ஆனால் ஆண்டவர் திரும்பி பார்க்கல. ஆண்டவர் முன்பதாக பார்க்குற தேவனாக இருக்கார். ஸோ நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, அப்படி தவறு செஞ்சிட்டீங்களா, பாவம் செஞ்சிட்டீங்களா, ஆண்டவருக்கு விரோதமான வகையில் காரியம் செஞ்சிட்டீங்களா, ஆண்டவரத்தில் வாருங்கள். அவர் எல்லாவற்றும் மன்னித்து நிலைமையை மாற்றி அமைக்கிற தேவனாக இருக்கிறார். பிசாசன் உங்களை ஏமாற்ற நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. அந்த கில்ட்டை கொடுத்து யூ ஆர் கில்ட்டி, அந்த குற்ற உணர்வு தெரியுமா, அதை கொடுத்துட்டு நீ இப்படி செஞ்சுட்டே, ஸோ அதனால் உனக்கு தகுதி இல்லை, நீ செய்ய லைக் இல்லை, உனக்கு செய்கிறதுக்கு இது அதிகாரம் இல்லைன்னு சொல்லி, டோன்ட் லெட் த டெவல்
fill you with guilt, அந்த குற்ற உணர்வு. நீங்கள் பாவம் செய்வதற்கும் இடம் நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. எனக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதுக்காக ஒரு பெரிய தியாகமே செய்தார், நம்ம நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு. இதெல்லாம் என்ன சொல்ல வாஞ்சிக்கிறேன்னாக்கா, மறந்து விட நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முக்கியமான செய்த ஒரு காரியம் என்னவென்றால், நமக்காக அவர் பலியானார். He sacrificed himself for us as the Lamb of God. ஸோ அதனால் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். பாவ கரைகள் நம்மளுடைய வாழ்க்கையிலேருந்து கழுவப்பட்டிருக்கு. சந்திரன் கரைகளை பார்க்குறது இன்னும் இருக்குது அந்த கரைன்னு சொல்லி. ஆனால் உங்களுக்கு நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால அந்த பாவ கரைகளும் அவர் கழுவிட்டார். சில நீங்கள் யூஸ் பண்ணுற சில சோப் வந்து சில கரைகள் எடுக்காதுல்ல, எஸ்பெஷலி வெள்ளையாகிற சில துணிங்க சட்டையாக இருக்கும்போது ஸோ இந்த சோப் யூஸ் பண்ணுங்க, வேனிஷ் யூஸ் பண்ணுங்க, ஃபேப் யூஸ் பண்ணுங்க சில. ஆனால் சில இது கரையாக இருக்காது. நான் வந்து முன்ன வந்து என்னோட அந்த அங்கி வந்து ட்ரை கிளீனிங் கொடுத்துருந்தேன். அவர்கள் கூட அந்த கரையை எடுக்க முடியல. அவங்க மெசேஜ் போட்டுருந்தாங்க, இந்த கரை வந்து எங்களை நான் ட்ரை பண்ணோம், அந்த கரையை என்னால் எடுக்க முடியலன்னு சொல்லி. உலகத்து காரியங்கள் ஆட்டுக்குட்டி அந்த கரைகள் எடுக்காது. ஆனால் தேவ ஆட்டுக்குட்டியானவர் அந்த பாவ கரைகள் நம்ம வாழ்க்கையில் அவர் கழுவக்கூடியவராக இருக்கார். அதை நாம் விசுவாசமாக பிலீவ் that stain of sin has been washed away by the blood of Christ. எனக்கு அதை புரியாவிட்டால் நம்ம எப்போதும் அதில் நம்ம மாட்டிக்கொள்வோம், அதே நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஸோ அதனால் எனக்கு தகுதி இல்லை, என்னால் கடந்து போக முடியல, நான் செஞ்சுட்டேன்னு சொல்லி அப்படியாக நம்ம அகப்பட்டுருவோம் அந்த கருத்தில். ஆண்டு எவ்வளவாக நம்ம நேசிக்கிறாருனாக்கா தன் ஒரே பேரான குமாரன் நம்மளுக்காக கொடுத்தார், பலியாக கொடுத்தார். இதுதான் உண்மையான அன்பு. ஒரு முடிவு எடுப்போமா, ஆண்டவரே என்னோட பழைய வாழ்க்கை நான் பார்க்க மாட்டேன், நீர் எல்லாவற்றும் மன்னித்து விட்டீர், என்னுடைய பாவங்கள் பாவக்கரை எல்லாவற்றும் இயேசுவே நீர் பலியாக இருந்து ரத்தம் சிந்தி எல்லாத்தையும் மன்னித்து விட்டீர். ஸோ அதனால் ஆண்டவரை இனிமேலும் கூட உங்களுடைய அன்பை உணர்ந்து அந்த கேற்ற ஜீவியத்தை நான் ஜீவிப்பேன் என்று முடிவெடுப்போமா? எனக்கு நம்முடைய பாவங்களுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பலியானார், பெரிய பிரைஸ் அவர் கொடுத்தாரு. முடிவெடுப்போமா, ஆண்டவரை இந்த பாவத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, இந்த பாவத்தை நான் வெறுத்து ஆண்டவரை நான் ஜீவிப்பேன், எனக்காக இயேசு பிக் பிரைஸ் ஹி பேட். ஒரு முடிவெடுப்போமாக அந்த வேலை கூட கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமாக. இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கை நிலைமை, ஆவிக்குரிய நிலைமை எப்படியாக இருக்குன்னு தெரியல. இன்னுமா நீங்கள் அகப்பட்டிருக்கீங்களா? பழைய வாழ்க்கை இல்லை, நேற்று செய்த காரியங்கள், கடந்த வாரம் செய்த காரியங்கள், அதில் அகப்பட்டு நான் செஞ்சுட்டேன்னு சொல்லி முன்னேற முடியாதபடி அந்த குற்ற உணர்வோடு நீங்கள் அகப்பட்டிருக்கிறீங்களா? பிரியமானவர்களே, அந்த குற்ற உணர்வுக்கு, அந்த பாவத்துக்கு, அந்த தப்பிதங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் அவர் பெர்ஃபெக்டாக அவர் மரித்து விட்டார். that perfect sacrifice, அந்த பலி அவர் கொடுத்து விட்டார். அந்த குற்ற உணர்வு, அந்த பாரத்தை நாம் சுமக்க வேண்டிய தேவையில்லை. we are no longer guilty because the price has been paid. இன்னுமா நீங்கள் அப்படி இருக்கீங்கனாக்கா நாம் மனம் திரும்புமா? அதனால கூட நாம் மனம் திரும்புவோம். ஆனால் அதே நேரத்தில் தொடர்ந்து பாவம் செய்வதற்காக இல்லை, எனக்காக என்னுடைய பாவங்களுக்காக ஒரு பெரிய பலியே கொடுக்கப்படுது என்று நம்ம உணர்ந்து ஒரு முடிவெடுப்போம். ஆண்டவரே, இந்த பாவத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, இந்த பாவமான ஜீவியத்தை நான் ஜீவிக்க மாட்டேன், பாவத்தை நாடி நான் போக மாட்டேன், பாவத்தை வாஞ்சிக்க மாட்டேன் என்று முடிவெடுப்போமா? எனக்காக ஒரு பெரிய பலியே கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நம்ம உணர்ந்து இனிமேலும் ஆண்டவரே நான் உமக்கேற்ற வகையில் நான் ஜீவிப்பேன் என்று முடிவெடுப்போமா? ஹல்லேலூயா. உங்கள் சில டைம் கொடுக்குறேன். நீங்கள் ஜெபத்தில் நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே இதோ நான் மனம் திரும்புகிறேன், கடந்த கால பாவத்தை மன்னித்து விட்டீர் ஆண்டவரே, the past is gone, I don't need to carry that guilt. கடந்து செல்வேன் ஆண்டவரே, தொடர்ந்து செல்வேன் என்று முடிவெடுப்போம். Thank you Jesus. No sin is too big for God to forgive. ஆண்டவரால் மன்னிக்க முடியாத பாவம் எதுவும் இல்லை. அவர் நம்மளை நேசிக்கிற தேவனாக இருக்கிறார், நம்ம இருக்கிறபடியே நம்மளை நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நம் மீது வைத்திருக்கிற அன்பு ஒரு பொழுதும் அது மாறாதாக இருக்கிறது. என்ன நடந்தாலும் கூட ஆண்டு நம் மீது வைத்திருக்கிற அன்பு அது மாறாது. அதை உணர்ந்து அவருக்காக நான் ஜீவிப்போமாக. நன்றி இயேசுவே. இயேசுவே, நீர் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை, எங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரண தண்டனை
அதை நீ எங்களுக்காக நீர் பலியாடாக இருந்து எங்களுக்காக ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பலவீனங்கள், எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய குறைகளுக்காக கர்த்தராகிய இயேசுவை நீர் மரித்தீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இவ்வளவாய் ஆண்டவரே நீர் எங்களை நேசிக்கிறீரே, அதற்காகவுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அதே நேரத்திலும் ஆண்டவரே உமக்கு ஏற்ற வகையில் நாங்கள் ஜீவிக்க தவறியதற்காக எங்களை மன்னியும் ஆண்டவரே. இன்னுமாய் அந்த பாவ காரியங்கள், பழைய வாழ்க்கையை இன்னுமாய் நாங்கள் பிடித்து இருந்ததற்காக ஆண்டவரே நீர் எங்களை மன்னிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்காக நீர் செய்த தியாகத்தை இன்னுமாய் நாங்கள் உணர தவறியதற்காக நீர் எங்களை மன்னிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்து செல்ல ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. மன்னிக்கப்பட்ட ஜனங்களாக, விடுவிக்கப்பட்ட பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட ஜனங்களாக, குற்ற உணர்விலிருந்து விடுவிக்கப்பட்ட ஜனங்களாக, பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனங்களாக நாங்கள் ஜீவிக்க கடந்து செல்ல ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, எங்களுடைய பாவங்களை நீர் மன்னித்தமைக்காக நன்றி. எங்களை நீர் கழுவியதற்காக நன்றி. பாவ கரைகளை எங்கள் வாழ்க்கையிலிருந்து நீர் கழுவி எடுத்ததற்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி. மனிதர்கள் செய்ய முடியாததை ஆண்டவர் நீர் எங்களுக்காக செய்தீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அதற்கேற்ற ஜீவியம் எங்கள் வாழ்க்கையில் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, எங்களுக்காக மரித்த கர்த்தரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி சுவாமி. நன்றி செலுத்தி ஒருமனப்பட்டு இயேசு நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அமேன் அமேன் அமேன். தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக மரித்தார், அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஆமென். விசுவாசிப்போமா? என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. என்னுடைய பாவ கரைகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிந்தின இரத்தத்தின் மூலமாக அதை கழுவி எடுத்தார். ஸோ அதுக்கேற்ற வகையில் நாம் ஜீவிப்போமாக. பாரம் உள்ளவர்கள், குற்ற உணர்வு உள்ள ஜனங்களாக நாம் ஜீவிக்காதபடி மன்னிக்கப்பட்ட பரிசுத்தமான ஜனங்கள் போல நாம் ஜீவிப்போமாக. போல இல்லை, நாம் ஜனங்கள் அப்படியாக இருக்கிறோம், அப்படியாக நாம் ஜீவிப்போமாக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. சமாதானத்தோடும் அன்போடும் போய் தேவனை சேவியுங்கள். ஆமென் ஆமென்.